ஏமாற்றி வாங்குற காசில் பொழைச்சா அது வாழ்க்கை நிம்மதி இருக்காது. புரியுதுங்களா? ஏமாற்றி அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய கதை தான், நடந்தவங்க பற்றி இல்லை. ஒரு ரோட்டில் ஒரு பேர் சண்டை போட்டு போனாங்க. இன்றைக்கி அவங்க நான் கடைக்கு போயிட்டு வரப்போ 2 பேர் சண்டை போட்டு கிடந்தாங்க. ஏன்டா பப்ளிக்கில் பஸ் ஸ்டாண்ட் சண்டை போடுறாங்களேன்னு நான் தெரியும் போட்டு போனேன். அதில் ஒருத்தர் ஒரு பாய் தாடி வச்சுட்டு, ஏம்மா அவங்க எப்படியே கத்திட்டு போகிறாங்க, நீங்கள் அதை நின்று பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாட்டு நீங்கள் போங்கம்மான்னாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையாங்கிற நம்மளுக்கு தேவையில்லை, ஆண்டவனுக்கு தெரிஞ்சப்போ. ஒருத்தர் தவறாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நல்ல சர்டிஃபிகேட்ஸ் தராங்க நம்ம நாட்டில். கஷ்டப்பட்டு முன்னுக்கு பொழைக்கிறவங்களுக்கு குழந்தை கதி, புருஷன் கதி, வீடு கதி. நம்மளுக்கு இங்கே 10 ரூபா கிடைக்கலையே, நம்ம கஷ்டப்படணும், அங்கே போனால் 10 ரூபா கிடைக்குமா, இங்கே துணி தூக்கிட்டு போனால் 10 ரூபா கிடைக்குமா, இந்த மாதிரி நாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நிறையா சுற்றி பக்கம் காதில் கேட்குறது எல்லாமே ரொம்ப அதாபானதாக இருக்குது. அஸ்தாஃபுல்லாஹ். தவறு செய்கிறவங்களும் செய்து அவங்கவுங்க சரி, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆனால் தப்பு செய்கிறவங்கள கூட எல்லாம் மன்னிச்சிடுவான். அதை 4 பேர் சேர்ந்து நின்று பேசுகிறாங்க பாருங்கள், கூடி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காரணத்தை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஏன்னு கேட்குறீங்களா? இது பயான்லேயும் நிறைய இருக்குது, குரான்லையும் நிறைய இருக்குது. அவளுடைய வயிற்று கொடுமைக்காக குழந்தையில காப்பாற்றிருக்க வேண்டிய அவன் தவறுகளை செய்கிறா, அவளை கூட நம்ம மன்னிச்சிடலாம் ஒரு சில நேரத்தில். ஆனால் அதை கூடி சேர்ந்து கேவலம் பேசுகிறவங்கள மட்டும் கண்டிப்பாக எல்லாத்தாலும் மன்னிக்க மாட்டான். அது ரொம்ப தவறு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்தவங்களை கேவலமாக நினைக்கிறோமோ, கேவலமாக பேசுகிறோமோ, ஏழ்வு தாழ்மையை பேசுகிறோமோ, அது வரலையும் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதி இல்லாமல் போயிடும், சிறப்பாக இருக்காது, வீட்டில் உள்ள பருக்கத்து வெளியே போயிடும். என்னடா அனுபவத்தில் சொல்கிறேன், உண்மை. நான் ஒருத்தர் பேசினேன், நானே ஒத்துக்கிறேன். ஒருத்தர் இப்போ இல்லை, அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அண்ணனா தம்பியோ மானா மச்சோனோ எனக்கு தெரியாது, வயசு பொண்ணு தான். அது என்ன பேசுனாங்க, எதுக்காக அந்த பொண்ணு பார்த்துச்சு அப்படிங்கிறது எனக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியாமல் காரணங்கள் தெரியும் ஒருத்தர் பேசுகிறதா தப்பு. நான் பேசிட்டேன் கொஞ்சம் தவறா, அந்த பிள்ளை சரியில்லை, வாய் இழிச்சிட்டு மேலே சாலை இல்லாமல் அந்த பையனையே பார்த்துட்ருக்கு, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் அவனையே பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வெளியே விட்டுட்டேன். அது ஒரு 2-3 பேர் காலி கேட்டுட்டாங்க. இப்போ அவங்க நினச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ அடுத்த பிள்ளையை பற்றி பேசுகிறாட, இவ்வளோ பேசுகிறதுக்கு எத்தனை நாள் நேரம் ஆகும், கண்ணில் பார்க்காம காதில் கேட்காம என்றைக்கு யாரும் எது தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பேசி ஒரு வாரம் கூட இல்லை, உடனே சண்டை முழங்குது எங்கள் வீட்டில். என்ன நான் நினச்ச ஒரு வார்த்தை விட்டதுக்கு அல்லாஹ்வுத்தாலா எனக்கு பெரிய தண்டனையே கொடுத்துட்டான். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 3 நாளாக நான் அப்படியே மவுத்து விடுமான்னு நினச்சி அழுதுகிட்டு இருந்தேன், வருத்தப்பட்ட தெரியுங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், யாரையுமே ஏழ்மையாக தாழ்மையாக கேவலமாக இறக்கிய ஏற்றமதாத்தான் பேசக்கூடாது. கண்ணில் பார்த்தாலும் சரி, காதில் கேட்டாலும் சரி. அல்லாஹ் இருக்கான், நாம் பதிலடி கொடுங்க அவசியம் இல்லை, படைச்சவன் பதிலடி கொடுப்பான். நாம் பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. யாரையுமே அனாவசியமாக மனசு நோக்கடைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை நிம்மதி கெடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.